அவர் சேனல். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் மிளகு பொரியல் வந்து இப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாழைக்காய் வந்து பச்சை வாழைக்காய் வந்து எடுத்திருக்கேங்க. இது வந்து 2 பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம். ஒரு வாழைக்காய் வந்து எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு நாம் அப்படியே வேக வைக்க தான் போகிறோம். அதனால் அந்த தோல் வந்து சீவ தேவையில்லை. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் வந்துட்டு இந்த கட் பண்ண வாழைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விடலாங்க. ஃபுல்லாக நல்லா வந்து வேக தேவையில்லை. ஓரளவுக்கு பாதி முக்கால்வாசி அளவுக்கு வெந்திருந்தால் போதுங்க. 2 பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி விட்டுட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு குச்சி எடுத்து குத்தினோம்னா கொஞ்சம் இறங்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வந்து வேகக்கூடாதுங்க, ஓரளவுக்கு வெந்திருந்தால் போதும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து ஆற வச்சுட்டு இந்த தோலை வந்து எடுத்துட்டு இந்த வாழைக்காய் வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். கேரட்டு பீட்ரூட்லாம் இருக்குது இல்லையா, அந்த கிழங்கு சீவிர அது இதில் வந்துட்டு அந்த பெரிய ஹோல்ஸில் வந்துட்டு நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. இந்த பொரியலுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பொடி வந்து ரெடி பண்ணணுங்க. இந்த பொடி தான் வந்து இந்த பொரியலுக்கு நல்ல ருசியை வந்து கொடுக்கும். 1 ஸ்பூனுக்கு வந்து துவரம் பருப்பும் 1 ஸ்பூனுக்கு வந்து மிளகும் வந்து சேர்த்துட்டு லைட்டாக வறுபட்டதும் நாம் வந்துட்டு வர கொத்தமல்லி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, சோம்பு வந்து லைட்டாக ஒரு கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு ஓரளவுக்கு வறுபட்டதும் ஆற விட்டு குறப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைக்க தேவையில்ல. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்துட்டு கடலெண்ணெய் சேர்த்துட்டு, இல்லை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கடுகு வந்து சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை தலை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வெள்ளை பூண்டு சேர்த்து இடித்து சேர்த்துருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு. இப்போ நம்ம சீவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த வாழைக்காய் வந்து சேர்த்துட்டு வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. ஏற்கனவே வந்து நம்ம வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். தீர அளவுக்கு வந்து விட்டுறக்கூடாதுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வணக்கி நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் துருவலையும் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு வாழைக்காய் பொடி மஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசியாக வந்து ஒரு 6 எலுமிச்சை பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக வந்து இந்த கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.